வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு மார்கழி, திருப்பாவை, ஆண்டாள் இதெல்லாம் பத்தி பேசினோம் இல்லையா? பாவைனா நோன்பு, அந்த நோன்பு இருக்கிறதால என்ன கிடைக்கும், இந்த பாசுரங்களை நான் இப்ப சொல்றதால என் வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கும், இப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அடுத்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்க? வையத்து வாழ்வீர்கள்ட்டு வருது இந்த பாசுரம். இதுல ஆண்டாள் நோன்பு இருக்க சொல்லிட்டேனே, அப்ப அந்த நோன்பு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்ட்டு இந்த பாசுரத்துல எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இத ரெண்டையும் சொல்றாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு மிஷின் வாங்கினா கூட மேனுவல் வருது, எதெல்லாம் பண்ணணும், எதை அந்த மிஷின்ல பண்ணக்கூடாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு. ஆனா நாம இந்த உடல்ன்ற இந்த மிஷினையும் அது உள்ள இருக்கிற ஆன்மான்ற எனர்ஜியும் என்ன டூஸ் டோன்ஸ் தெரிஞ்சுக்காமையே இந்த ஜீவனை வாழ்ந்து முடிச்சிடுறோம் இல்லையா? ஆண்டாள் இந்த பாசுரத்துக்கு இந்த நோம்புக்கு மட்டும் சொல்லல. இந்த பாசுரத்துல இதை நம்ம வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சோம்னா இதை நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல், அப்படிதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாசுரத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதுக்கு முன்னாடி பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லலாமா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோ ரம்பாவாய், உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோ ரம்பாவாய். அப்போ வையத்து வாழ்வீர்கள், இது யாரோ ஒரு செக்டார் பீப்புளுக்கோ இல்ல ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கோ மட்டும் சொல்லவே இல்லை ஆண்டாள். உலகத்துல இருக்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க ஆண்டாள் இல்லையா? அவங்க ஆயர்பாடியில தான் இருக்கிறதா நினைச்சு கோபிகளோட சேர்ந்து தான் இந்த விரதம் இருக்க நினைச்சாலும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே கூப்பிட்டுடுறாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நாம நம்ம விரதத்துக்கு என்னெல்லாம் செய்ய போறோம் தெரியுமா அப்படின்றாங்க. இதுல என்ன அழகு அப்படின்னா, ஆண்டாள் நீங்க எப்படி விரதம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லல, நான் எப்படி விரதம் இருந்தேன் தெரியுமா சொல்லல, நாம எப்படி இருக்கணும் அந்த இன்க்ளூஷன். யாராவது இதை சொன்னாலே அவ்வளவு சந்தோஷம். எப்படி அந்த தாயாரே ஆண்டாளா பிறந்து அவ சொல்றா நாம செய்யலாம் வா அப்படின்னு சொல்றா, அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற. இது எவ்வளவு அழகான விஷயம். சோ நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, செய்ய போற விஷயங்களை கேளீரோ, கொஞ்சம் கேள. இப்ப யாரோ ஒரு இதுவா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க, நம்ம ஏதோ முக்கியமா சொல்ல வரோம், இங்க கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? அப்படி ஆண்டாள் செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்மள தட்டி. இந்த உலகத்துல இருக்கிற மாயையில அப்படியே மூழ்கி இருக்கோம் இல்லையா, நம்மள அப்படி தட்டி கொஞ்சம் கேளைங்க அப்படின்ட்டு கேளீரோன்னு சொல்றாங்க. செய்யும் கிரிசைகள், செய்யக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் தெரியுமான்ட்டு. நீங்க செய்யக்கூடாததையும் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப செய்யும் கிரிசைகள் செய்யாத கிரிசைகள் கேளீரோன்னு தானே சொல்லியிருக்கணும் இல்ல அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட் வரும். அதுதான் இங்க என்னன்னா, ஆண்டாள் நாம ஒரு விஷயங்கள் எதெல்லாம் தேவைன்னு செய்யறோமோ அதுவும் செயல், விஷயங்கள் எது தேவையில்லைன்னு விளக்கறோமோ அதுவும் ஒரு செயல் அப்படின்றத இங்க குறிப்பிடுறாங்க. எவ்வளவு அழகான விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்ப நான் ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறேன்னா அதுவுமே ஒரு செயல் தான். இப்ப சிலர்லாம் சொல்லுவாங்க முயற்சிக்கிறேங்க அப்படின்வாங்க. இல்ல, ஒண்ணு செய்யறது இல்லைன்னா செய்யாம இருக்கிறது. முயற்சின்றதே இல்ல, அதுல முயற்சியே ஒரு செயல் தானே இல்ல? அப்போ எதுவுமே செயல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. அப்போ பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, பைய துயின்ற பரமன் அடிபாடி. சின்ன பார்க்கடல்ல இருக்கிற அந்த பெருமாளை அவனோட அடிய பற்றணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஆச்சரியமா, நம்ம கண்ணனை தானே ஆயர்பாடியில எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இங்கதான் என்னன்னா, அந்த கோபிகைகள்லாம் கண்ணனுக்கு விரதம் இருக்கோன்னு சொல்லிட்டா
அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பொறாம வந்து கண்ணனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருவாங்களோ, அதனால நாங்க நாராயணனை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பார்க்கடல்ல இருக்காரு அந்த பரமனோட அடியை தான் நாங்க வந்து இந்த நோம்பு மூலமா பற்றி கொள்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பைய தூயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். நாங்க வந்து நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். இப்போ சாதாரணமா ஒரு முக்கியமா ஒரு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்துக்கு போகணும், இல்ல முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு காலையில கொஞ்சம் மந்தமா இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டோம். இல்ல நெய்யெல்லாம் சாப்பிட்டா, பொங்கல் சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்ல, அதெல்லாம் நம்மள வந்து நம்மளுடைய இயக்கத்தை கொஞ்சம் வந்து டவுன் பண்ணிடும் இல்லையா ஒரு விதத்துல. இன்னொன்னு என்னன்னா, அங்க ஆயர்பாடியில கண்ணன் பிறந்தப்புறமா அவங்களுக்கு கண்ணனுக்கு கொடுக்கணும் எண்ணெய, கண்ணனுக்கு கொடுக்கணும் பாலன்னு தோணித்தாமே தவிர்த்து நாம சாப்பிடணும்னு தோணவே இல்லையா. அப்ப அவங்களுக்கு அந்த தாட்டே அவங்க விட்டு போயிருச்சான். அந்த அளவுக்கு வந்து கண்ணனோட நினைவிலேயே இருக்காங்களாம். அப்படித்தான் அந்த பரமனும் இதை சேர்த்து பார்க்கணும். பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். அந்த அடிய பாட ஆரம்பிச்சிட்டோமா, அந்த 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 பெருமாளை பத்தி நாங்க பாட ஆரம்பிச்சிட்டோமா, அந்த அந்த சர்வேஸ்வரனை பத்தி பாட ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு இத சாப்பிடணுன்ற எண்ணமே போயிடுச்சு. நாமளே ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கோம். அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆகா இது இப்படி வருதே அப்படி வருதே, ஒரு கோலம் போடுறோம், ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், அப்ப சாப்பிடணுன்ற எண்ணம் போயிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த தாட்டே போயிடுத்து ஒரு விதத்துல. ரெண்டாவது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், அப்ப நின்று 4 ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா, அன்னைக்கு வந்து உட்காந்து இல்ல நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் தவிர்த்துறது, நம்ம எதை போக்கஸ் பண்றோமோ அதுக்குள்ள நம்ம புத்தியை கொண்டு போயிடும் இல்லையா. அதனாலதான் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. நாங்க விடிய காத்தால எழுந்து குளிச்சு அப்ப நீராடிதான் அப்ப என் பாடியை ஃப்ரெஷ் ஆயிரும். சோ இப்ப இந்த விரதத்துக்கு உடம்பையும் மனதையும் ஆன்மாவையும் ரெடி பண்றாங்க அவங்க. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு இது 3 ரெடி பண்ணணும் இல்லையா. சோ விடிய காத்தால எழுந்து நாங்க குளிச்சுட்டு நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம். பெருமாளே ஒன்னு இன்னும் நான் பார்க்கவே இல்லை இல்ல பார்க்கடல்ல வந்து, அப்படி ஒன்ன பார்க்காத கண்ணுக்கு நான் அலங்காரம் பண்ண மாட்டேன். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இந்த தலை அந்த பரமன் அடிக்கிட்டு போய் அப்படியே சரணாகதின்னு படுறதுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு நான் மலர் வச்சு அலங்காரம் பண்ணி என்னுடைய நேரத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண போறேன், பண்ண மாட்டேன். மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம். இதுதான் இன்னைக்கு நிறைய மிஸ் ஆற விஷயம். எது தேவையில்லாததோ, தேவையில்லாததான் நம்ம மெயினா செய்யறோம் இல்ல. ரீல்ஸ் பாக்கறதுல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய வேண்டாத விஷயங்களை பேசுறதுல இருந்து நம்ம நேரங்கள் வந்து செய்யாத விஷயங்களுக்கு தான் நிறைய போறது நம்மளுடைய எனர்ஜி. இதுல இன்னொரு நம்ம குணாதிசயங்கள், கோபம், பொறாமை, இந்த மாதிரியான குணங்கள் இல்லையா. அப்போ செய்யாதன செய்யும் இந்த மாதிரி கோபங்கள் எல்லாம் நான் வந்து விட்டுடுவேன். இந்த மாதிரி வேண்டாத குணங்களை விட்டுருவேன், வேண்டாத விஷயங்களை செய்யவே மாட்டேன். வழி வழியா பெரியவங்க வந்து எதை வேண்டான்னு சொல்றாங்களோ, நல்லா படி, எக்ஸாம் கிட்ட வருது, போன் பார்க்காத சொல்றோமா இல்லையா. அப்ப எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நம்மளும் சொல்லிடுறோம் இல்லையா. ஆனா நாம வாழ்க்கை முழுக்க அதை பண்றோமா. அப்ப அந்த நம்ம வாழ்க்கைன்ற எக்ஸாமுக்கு எதெல்லாம் தேவையோ அதை வச்சுக்கணும், எதெல்லாம் வேண்டாமோ அதை விட்டுடணும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். நாங்க பெருமாளே உன்கிட்ட வந்து ஒன்ன போற்றி பல்லாண்டு பல்லாண்டுன்னு உனக்கு சொல்லுவோமே தவிர்த்து யாரோ ஒருத்தங்க எங்களை, ஏன்னா இந்த இதுல பேய் பெண்ணேன்னு வரும், ஒரு இடத்துல நாயக பெண் பிள்ளைன்னு வரும், மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேணா கூட்டுப்பாங்க. அப்ப இந்த உலக மக்கள் என்னை என்ன வேணா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அதை கொண்டு வந்து உன்கிட்ட ஒரு குறையா ஒரு புகாரா சொல்ல மாட்டேன். இப்போ இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, சீதைய வந்து அந்த அசோகவனத்துல வைக்கும் பொழுது அந்த அரக்கிகள் எல்லாம் அவ்வளவு துன்புறுத்துவாங்களாம் சீதைய, அவ்வளவு வார்த்தைகள் பேசுவாங்களாம். ஆனா ஸ்ரீராமபிரான்கிட்ட போய் சீதை ஒரு நாளும் வந்து நான் அங்க தங்கி இருந்தப்ப என்னாச்சு தெரியுமா, என்ன இவங்க இதை சொன்னாங்க தெரியுமா. ஜென்ரலாவே இன்னை வரைக்கும் நம்மளுடைய மனக்குமுறல்கள் என்னன்னா, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, இது நடக்குது அப்படி நடக்குது, அந்த புலம்பல்கள் எல்லாம் விட்டுடுவேன், என் மைண்டுக்குள்ளேயே போகாது. தீக்குறளை சென்றோதோம், நான் உன்கிட்ட வந்து ஒன்ன பாடுவேன், பரமன் அடி பாடி. ஆனா இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை கொண்டு வந்து சொல்ல மாட்டேன்.
ஏன்னா என் மைண்ட்லயே நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். என் மைண்டு ஃபுல்லா உன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்மளோட மைண்டு எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நம்மள யாராவது டிஸ்கரேஜிங்கா பேசுறாங்க, நம்மள யாராவது ஏதாவது ஒரு வருத்தப்படுற மாதிரி பேசினாங்க, அது அத்தனையும் அப்படியே அந்த காதுலேருந்து வெளியில விட்டுடணும். நம்ம நல்லதை மட்டும்தான் பேசணும். தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அடுத்து என்ன பண்ண போறோம், வேற என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ன புகழ்ந்து சொல்லுவோம் இல்ல, அதே மாதிரி ஞானத்துல குணத்துல வசந்து இருக்கவங்க ஐயமும் அவங்களெல்லாம் போய் மரியாதை பண்ணுவோம். நல்ல ஒரு சத் விஷயங்களோட பேசுறவங்களை போய் எங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை அவங்களுக்கு பண்ணுவோம், எங்களால முடிஞ்ச ஒரு சேவையை பண்ணுவோம். இந்த உலகத்துல ஒரு ஒரு ஞானத்துல அதிகமா இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஞானத்தை நம்ம வணங்கி வாங்கிக்கிறதும், ஐயமும் பிச்சையும், யாரோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டயும் போய் நம்மளால முடிஞ்சதை செய்யறது. நம்ம மேல இருக்கிறவங்களுக்கும் செய்யணும், நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கும் செய்யணும், நாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும். சோ நம்ம எங்க ஞானம் இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்றது. இந்த மாதிரி இது அத்தனையும் இந்த விரதத்துல நான் செய்வேன். ஆந்தனையும் கை காட்டி, இதெல்லாம் நான் பண்ணுவேன். கை காட்டி அப்படின்னா என்னமோ பண்ணப்பா அவ்வளவுதான். இதை நான் எப்படி பண்ணுவேன், நான் பண்ணேன்ற இதுல இல்லாம நான் என்னை விட வசந்து இருக்காங்க, ஞானத்துல புத்தியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் என்னால முடிஞ்ச சேவையை பண்ணுவேன். கஷ்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். எதை பண்ணாலும் இது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு பெருமாளை ஒன்ன நினைச்சு இதை பண்ணுவேன். அப்ப நம்ம யாருக்காவது உதவி பண்றோம், யாருக்காவது இதை பண்றோம்னா நம்ம பண்றோன்ற எண்ணம் இல்லாம பண்றது. அப்போ அந்த விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்காக எப்படி உலக மக்களுக்காக வாழறது அப்படின்னா, ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்றெண்ணி உகந்தேலோ ரம்பாவாய். இதுதான் நான் உயரத்துக்கான ஒரு வழி, உன்னை அடையறதுக்கான ஒரு வழின்னு நினைச்சு இந்த விரதத்தை இருக்க போவேன் அப்படின்ட்டு, நாமெல்லாம் இருக்க போறோம் அப்படின்ட்டு என் பாவாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோ இந்த இதுல எதெல்லாம் செய்ய போறோம், எதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது இந்த விரதத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்குன்றது புரியுது இல்லையா? அதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் பொதிஞ்ச இந்த திருப்பாவைய இந்த 30 நாள் மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முழுக்க சொல்லலாமா? சீக்கிரம் சந்திப்போம். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே என்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.